வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visitTemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சேலமில் அமைந்திருக்கும் மேச்சேரி பகுதியில் கட்டப்பட்டுள்ள வடபத்ரகாளி அம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ரகாளி அம்மன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்காங்க. மேலும் இந்த திருக்கோயிலானது சுமார் 800 வருடத்துக்கு முன்னாடி சேலத்தை ஆண்ட சிற்று அரசர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலானது வடக்கு திசையை பார்த்த வண்ணம் மெச்சேரியோட தென்கிழக்கு பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த திருக்கோயிலானது தர்மபுரி ஹைவேஸ்க்கு மிக அருகாமையில் இருக்கு. இந்த வடபத்ரகாளி அம்மன் திருக்கோயிலானது ஒரு அழகிய நிலப்பரப்பில் அமைந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலை சுற்றி அழகிய குளங்கள் காண முடியுது. மேலும் இந்த திருக்கோயிலை சுற்றி பச்சை பசேர்னு புல்வெளிகள் படர்ந்து விரிஞ்சிருக்கிறதையும் நம்மளால காண முடியும். இந்த வடபத்ரகாளி அம்மன் திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மன் திருக்கோயில்களில் மிகவும் பெரிய திருக்கோயில்களில் ஒன்றாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலும் இந்த திருக்கோயிலுக்கு 3 ராஜகோபுரங்கள் இருக்கு. அதில் பிரதானமான ராஜகோபுரம் 7 அடுக்கு கொண்ட ராஜகோபுரமாக இருக்கு. இந்த திருக்கோயிலில் நீண்ட பிராகாரங்களும் மிகப்பெரிய மண்டபங்களையும் காண முடியும். அமாவாசை தினங்கள் பத்ரகாளி அம்மனோட உகந்த நாளாக கருதப்படுறது. அதனால இந்த திருக்கோயிலுக்கு அமாவாசை அப்போ கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வருவாங்க. அவ்வாறு அமாவாசை தினத்தன்று இந்த திருக்கோயிலுக்கு பத்ரகாளி அம்மனை வணங்குனா அவங்களோட அனைத்து குறைகளையும் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இதனால அமாவாசை தினத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு பத்ரகாளி அம்மனை வணங்குறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை பத்ரகாளி அம்மனுக்கு ஸ்பெஷல் பூஜைலாம் இந்த திருக்கோயிலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த திருக்கோயிலோட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியான வேளையில் ஏழை மக்களுக்கு இந்த திருக்கோயிலில் அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இந்த வடபத்ரகாளி அம்மன் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணுங்க. இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை தவறாமல் வந்தடையும். நன்றி, வணக்கம்.